தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி லைன் பை லைனாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த விதத்தில் ஃபிசிக்ஸில் ஏற்கனவே ஒரு 9 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 10th சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது 10வது சாப்டராக நம்ம நடத்துகிறோம். பட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் 3rd சாப்டராக இருக்குது இல்லையா? 12th ஃபர்ஸ்ட் வால்யூமில் 3rd சாப்டராக இருக்குது. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூவேஷன் பார்ட் 4லேருந்து நம்ம இப்போ பார்க்கலாம். Just a minute. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக 3.9 வரைக்கும் முடிச்சிருந்தோம். ஸோ 3.10லேருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? செல்ஸ் இஎம்எஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஸ்னா என்ன, இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சர்க்கியூட்லேயும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படிலாம் ஆக்ட் ஆகும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால எந்த மாதிரி எனக்கு கரண்ட் கம்மியாகும் அல்லது ஹீட் ஜெனரேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டினியூட்டியாக பார்க்க போகிறோம். ஃபைன். We have already mentioned that simple device to maintain a steady current in an electric circuit is the electrolytic cell. ஸோ சிம்பிளாக ஒரு டிவைஸ் அது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டெடி கரண்ட்டை மெயின்டைன் பண்ணுது. ஒரு ஸ்டெடி கரண்ட்டை கொடுக்கக்கூடிய, ஸ்டெடி கரண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி a cell has 2 electrodes. ஸோ செல்லை பொறுத்த வரைக்கும் 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், கேத்தோட் ஆனோட் அப்படின்னு. கால்டு த பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவா இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவா இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கேத்தோட் சொல்லுவோம். ஓகேவா? பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ ஜென்ரலாகவே ஒரு செல்லுன்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஸ்டெடி கரண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. செல்லுன்றது ஸ்டெடி கரண்ட்டை மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகுது. அதுல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பேசிக்கலி எந்த ஒரு செல் எடுத்துக்கிட்டாலும் அதுல 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் எலக்ட்ரோட், இன்னொன்னு நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் 3.12. ஸோ இப்போ ஏ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு எலக்ட்ரோடு இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரோடு இருக்கு. இந்த பின்ற எலக்ட்ரோடு என்னன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோட், என்ன்ற எலக்ட்ரோடு என்னன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோட். நெகட்டிவ் எலக்ட்ரோட நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா கேத்தோட்னு சொல்லணும். பட் இந்த இடத்துல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபைன். பாசிட்டிவா இருக்கிறத ஆனோட்னு சொல்லணும். ஸோ ஆனோட், கேத்தோட் 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். தே ஆர் இம்மர்ஸ்ட் இன் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ இந்த 2 எலக்ட்ரோட்ஸும் கண்டிப்பா என்ன ஆகணும்னா ஒரு சொல்யூஷனுக்குள்ளார இம்மர்ஸ் ஆகிருக்கணும், மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னதுன்னா எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஏன் எலக்ட்ரோலிட்டிக் சொல்றாங்க அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்றதுக்கு அது அலோ பண்ணணும், கரண்ட்டை தன் வழியா பாஸ் பண்றதுக்கு அலோ பண்ணணும். அப்படி அலோ பண்ணுச்சுன்னா திஸ் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆர் கால்டு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஃபைன். Dipped in the solution, the electrodes exchange charges with the electrolyte. So electrodsலாம் என்ன ஆகும்னா எலக்ட்ரோலைட் கூட, அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குல்ல அந்த சொல்யூஷன்ஸ் கூட, சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலைட்னு சொல்றோம், LYTE. அந்த எலக்ட்ரோலைட் கூட எலக்ட்ரோட்ஸ் என்ன பண்ணும்னா சார்ஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். எலக்ட்ரோட்ல இருக்கிற சார்ஜ் எலக்ட்ரோலைட்டுக்கு வரும், எலக்ட்ரோலைட்ல இருக்கிற சார்ஜ் எலக்ட்ரோடுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. The positive electrode has a potential difference. ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும்னா B positive is greater than 0. 0 விட அதிகமா தான் இருக்கும் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் between itself and the electrolyte solution immediately adjacent to its marked A in figure. So இந்த Pன்ற பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா B plus அப்படின்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு which is greater than 0ன்னு சொல்லியாச்சு. And the electrolyte solution immediately adjacent to it marked. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே எலக்ட்ரோடுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுடைய ஒரு பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிமிலர்லி the negative electrode develops a negative potential. நெகட்டிவ் எலக்ட்ரோடு என்ன பண்ணும்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் உருவாக்கும், அது V மைனஸ்னு சொல்றோம், which is greater than or equal to 0 relative to the electrolyte adjacent to it marked as B in the figure. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா Bன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம். இந்த பாயிண்ட்ல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த பாயிண்ட்ல பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு. இங்க V மைனஸ் இருக்கு, இங்க V பிளஸ் இருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ இதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்க, when there is no current,
The electrolyte has the same potential throughout, so that the potential difference between P and N is V plus minus V minus approximately V plus plus V minus அப்படின்னு எழுதலாம். ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ஃபைன், V பிளஸ் பிளஸ் V மைனஸ் அப்படின்னு எழுதலாம். எனக்கு கரண்ட் எதுவுமே கொடுக்காத வரைக்கும், அந்த எலக்ட்ரோலைட்ல நான் எந்த ஒரு கரண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா, அங்க கண்டிப்பா என்ன இருக்காது, ரெண்டுத்துலயும் வேரியன்ஸ் இருக்காது. ரெண்டு எலக்ட்ரோலையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல எந்த ஒரு வேரியன்ஸும் இருக்காது. ரெண்டுத்துலயுமே சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அதனால V பிளஸ் பிளஸ் V மைனஸ்னு எழுதலாம். திஸ் டிஃபரன்ஸ் இஸ் கால்டு த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸை என்ன சொல்றோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல பொட்டன்ஷியல்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF ஆஃப் த செல் அண்ட் இஸ் டினோட்டட் பை எப்சிலான். ஸோ ஒரு செல்லுடைய EMF நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எப்சிலான் அப்படின்னு சொல்லணும். thus epsilon is equal to V plus plus V minus which is greater than 0 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் தான். அப்போ ஒரு பாயிண்ட்லயும் பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு பக்கத்துல ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், நெகட்டிவ் எலக்ட்ரோட் பக்கத்துல ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், V பிளஸ் இருக்கும், V மைனஸ் இருக்கும். இது ரெண்டுத்துடைய ஓவரால் வேல்யூ, சம் வேல்யூ எனக்கு என்னவா இருக்குன்னா EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த டிஃபரன்ஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது எந்த சிம்பிள்ல கொடுக்குறோம் அப்படின்னா எப்சிலான் அப்படின்ற சிம்பிள்ல கொடுக்குறோம். EPSI, ஓகேவா, எப்சிலான். Fine. Note that epsilon is actually a potential difference and not a force. So epsilon என்னன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். ரெண்டு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலுடைய டிஃபரன்ஸ் தான். அது என்ன கிடையாதுன்னா ஃபோர்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னே இது ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு நினைச்சுக்காதீங்க. பேரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு வச்சிருக்காங்க, EMFன்னு வச்சிருக்காங்க. ஆனா இது என்னது, உண்மையிலே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா, a potential difference and not a force. That name EMF however is used because of historical reasons. ஸோ அப்ப இன்னமும் ஏன் அதை ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த பேர்ல ஏன் ஃபோர்ஸ் வருது அப்படின்னு கேட்டா ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ், அதுக்கு சில வரலாற்று காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு பார்க்கலாமா? And was given at a time when the phenomenon was not understood properly. ஆக்சுவலா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்ற அந்த ஃபினாமினனையே சரியா புரிஞ்சிக்காத காலத்துல தான் அதுக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேர்ல ஃபோர்ஸ் இருக்குன்றதுக்காக நீங்க அதை ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு நினைச்சாங்க. இட் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரைட்? Okay. To understand the significance of epsilon, so EMF பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா consider a resistor or connected across the cell. Figure 3.12. So 3.12 ஃபிகர்ல இங்க Rன்ற ஒரு ரெசிஸ்டர் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு செல்லு கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். செல்லுல பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு. பெருசா இருக்குது பிளஸ், சின்னதா இருக்குது மைனஸ், அதெல்லாம் உங்களுக்கு ஜெனரலாவே தெரியும் இல்லையா? ஃபைன், Rன்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செல்லை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் செல்லையும். A current I flows across R from C to D. ஸோ சின்ற பாயிண்ட்ல இருந்து டின்ற பாயிண்ட் வரைக்கும் கரண்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல தான் கரண்ட் போகுது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் இருக்கு, நெகட்டிவ் இந்த பக்கம் இருக்கு. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் கரண்ட்டுடைய டைரக்ஷன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், I flows from R, I flows across R. ரெசிஸ்டன்ஸ் R வழியா கரண்ட் பாஸ் ஆகுது. எங்க இருந்து எங்கன்னா சில இருந்து டி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fine. As explained before, a steady current is maintained because current flows from N to P through electrolyte. So இந்த எலக்ட்ரோலைட் வழியா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட காமிக்கிறேன். சரி, இங்க Rன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, Cன்ற பாயிண்ட்ல இருந்து Dன்ற பாயிண்ட்டுக்கு கரண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஐன்றதான் கரண்ட். கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது இங்க என்ன இருக்குன்னா ஸ்டெடி கரண்ட் மெயின்டைன் ஆகும். ஏன்னா செல் வழியா தான், எலக்ட்ரோமோட்டிவ் செல் ஒரு செல் மூலமா தான் நான் இந்த கரண்ட்டை பாஸ் பண்றேன். அப்போ எனக்கு கண்டிப்பா என்ன கரண்ட் இருக்கும், ஸ்டெடி கரண்ட் இருக்கும், வேரியன்ஸ் அதிகமா இருக்காது இல்லையா? Fine. As explained before, a steady current is maintained because current flows from N to P. Okay, negative electrode இருந்து positive electrode க்கு போகுது through the electrolyte. Clearly across the electrolyte, the same current flows through the electrolyte but from N to P, whereas through R it flows from P to N. So அவங்க என்ன சொன்னாங்கன்னா எலக்ட்ரோலைட்ல உள்ளார இருக்கு இல்லையா, இங்க இருக்கிற இந்த சொல்யூஷனுக்கு பேரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னதுன்னா எலக்ட்ரோலைட். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ல என்ல இருந்து பீக்கு கரண்ட் போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ல இருந்து பீக்கு கரண்ட் போகுது எலக்ட்ரோலைட்ல. பட் ரெசிஸ்டன்ஸ் வழியா எப்படி போகுதுன்னு கேட்டா பீல இருந்து தான் எண்ணுக்கு போகுது. கரெக்டா, அதுக்கு ஆப்போசிட்டா போகுது பாருங்க. whereas through ரெசிஸ்டன்ஸ் வழியா எப்படி போகுதுன்னா இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு என். எது, கரண்ட். ஸோ ஒரே கரண்ட் தான் எலக்ட்ரோலைட்ல என்ன ஆகுதுன்னா என்ல இருந்து பீக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
Nல இருந்து Nனா நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரோலைட் வழியா கரண்ட் பாஸ் ஆகுது. இது இன்டர்னலா செல்லுக்கு உள்ளார நடக்கக்கூடியது எலக்ட்ரோலைட்ல. வெளியில அவுட்டர் சர்க்யூட்ல என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வழியா பாஸ் ஆகும்போது பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு கரண்ட் போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப கரண்ட் எங்க இருந்து எங்க போகுது? P to N N to P ன்னு கேட்டா அது உங்களுக்கு எக்ஸ்டர்னலா இன்டர்னலான்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ஸ்ல P ல இருந்து Nக்கு கரண்ட் போகும் ரெசிஸ்டன்ஸ் வழியா போறது. இன்டர்னலா இந்த எலக்ட்ரோலைட்ல இந்த சொல்யூஷனுக்குள்ளார எப்படி கரண்ட் போகும்னு கேட்டா Nல இருந்து Pக்கு போகும். ரெண்டும் ஒண்ணு கிடையாது, வேற வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்யூஷனுக்கு வெளியில P ல இருந்து Nக்கு கரண்ட் போகுது. சொல்யூஷனுக்குள்ளார எலக்ட்ரோலைட்டுக்குள்ளார Nல இருந்து Pக்கு கரண்ட் போகுது. ரெண்டு விஷயமும் தெளிவா புரியுதா? குழப்பமா இருந்தீங்கன்னா சந்தோஷம். நான் 2 தடவை சொன்னேன், 2 தடவையும் குழப்பி சொல்லல. தெளிவா தான் சொல்றேன். சோ நீங்க குழம்பாம இருந்தீங்கன்னா போதும். ஓகே. The electrolyte through which a current flows has a finite resistance R called the internal resistance. So மேல எப்படி நம்மளே கேபிட்டல் ஆர்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா P ல இருந்து Nக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி எலக்ட்ரோலைட்லயும் 100% இது ஒரு கனெக்டிங் சொல்யூஷனா இருக்காது. அப்போ இந்த எலக்ட்ரோலைட்ல Nல இருந்து Pக்கு கரண்ட் போகும்போது அதை தடுக்கிறதுக்கும் அந்த சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்ல என்ன இருக்கும்? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். The property to resist the flow of current in a electrolyte. நான் எடுத்துக்கக்கூடிய ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்ல இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற எலக்ட்ரோலைட்ல Nல இருந்து Pக்கு கரண்ட் போகும்போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பிஹேவியர் இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரோலைட் இந்த செல்லுக்குள்ளாரையே இருக்கிறதுனால we called as internal resistance அப்படின்னு சொல்றோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் என்னதுன்னா எக்ஸ்டர்னலா வெளியில நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இன்டர்னலா எலக்ட்ரோலைட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பேரு Nல இருந்து Pக்கு கரண்ட் போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தடுக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் பேரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மறுபடியும் அந்த லைனை வேணா படிக்கிறேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒழுங்கா கவனிங்க. The electrolyte through which a current flows. So electrolyte வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது has a finite resistance. அதுல இவ்வளவுதான் ரெசிஸ்டன்ஸ்னு கரெக்டா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு. ஸ்மால் ஆர் கால்டு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது எலக்ட்ரோலைட்ல இருக்கு. Consider first the situation when R, capital R resistance, external resistance is infinite so that I is equal to V by R which is equal to 0. So வெளியில எடுத்துக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 லார்ஜ் வேல்யூ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இன்ஃபினைட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா எனக்கு V by I mean anything divided by infinity அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். anything by 0 is equal to infinity. அப்ப anything by infinity is equal to என்னன்னு கிடைக்கும்? 0 தானே கிடைக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸை இன்ஃபினிட்டி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டா எனக்கு V வேல்யூ சாரி I வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா V by R 0ன்னு கிடைக்கும். அப்ப கரண்ட் இருக்காது. வேர் V is the potential difference between P and N. So Vன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் இல்ல P ல இருந்து Pக்கும் Nக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் V. ஃபைன். V is equal to potential difference P and A plus potential difference between A and B plus potential difference between B and N. So A B ல எந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க Pன்ற பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து Aன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். Aல இருந்து Bக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். Bல இருந்து Nக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபைன். இந்த எல்லா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணாதான் எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும். V is equal to potential difference between P and A. பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கும் Aவுக்கும் நடுவுல பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? Aன்னு ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தென் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தென் பிக்கும் Nக்கும் நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல். இது எல்லாத்தையும் சம் பண்ணா டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் எனக்கு Vக்கு ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இது ஓகேவா? ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலே பிட்வீன் 2 பாயிண்ட் தான் நம்ம சொல்லுவோம். ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை மூவிங் a பாசிட்டிவ் சார்ஜ் from one point to another point. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நகர்த்துறதுக்கு நான் எவ்வளவு வேலை செய்யறனோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவேன். சோ இங்க P ல இருந்து Aவுக்கு ஒரு ஐ மீன் Pன்ற பாயிண்ட்ல இருந்து Aன்ற பாயிண்ட்டுக்கு நான் நகர்த்துறேன். தென் Aல இருந்து Bக்கு நகர்த்துறேன். Bல இருந்து Nக்கு நகர்த்துறேன். இந்த மூணு வேலை செய்யறதுனால இதை தான் நான் டோட்டல் பொட்டன்ஷியலா சொல்றேன். பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து Aவுக்கு, Aல இருந்து Bக்கு, Bன்ற பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு இவ்வளவு தூரம் நான் பாசிட்டிவ் சார்ஜஸ் நகர்த்துறதுனால இதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா கேபிட்டல் Vன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கேபிட்டல் V எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா எப்சிலானுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. Thus EMF epsilon is the potential difference between
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோடு இன் அண்ட் ஓப்பன் சர்க்யூட். ஸோ ஒரு ஓப்பன் சர்க்யூட் இருக்கு அப்படின்னா அந்த ஓப்பன் சர்க்யூட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டாலும் இஎம்எஃப் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா அந்த செல்லுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜெனரேட் ஆகுதோ, எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகுதோ, அதுதான் அந்த ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப் உடைய வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு செல்லுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அந்த செல்லு ஜெனரேட் பண்ணக்கூடிய இஎம்எஃப்பும் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபைன். இது புரியும்னு நம்புறேன். that is when no current is flowing through the cell. okay, இது எப்போ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க? no current is flowing through the cell. செல் வழியா எந்த ஒரு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாதப்போ இல்ல ஆகாது. ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இஎம்எஃப்பும் சேமா இருக்கு. if however r is finite, suppose r infinity ன்னு எடுத்துக்கிட்டதால தான் I is equal to v by r என்ற ஃபார்முலால v by infinity which is equal to 0 ன்னு சொன்னோம். அப்ப கரண்டே ஃப்ளோ ஆகலன்னு சொல்றோம். ஓகேவா? சோ I is equal to 0 ன்னு ஏன் நம்ம சொன்னோம்ன்றது உங்களுக்கு புரியும். r உடைய வேல்யூ இன்ஃபினிட்டியா எடுத்துக்கும் போது. ஃபைன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்போசிட் கண்டிஷன் சொல்றாங்க. கேஸ் 2, if however r is finite, suppose எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியும் அப்படின்னா I is not 0, கரண்ட் கண்டிப்பா ஆகாது, 0 ஆகாது. in that case the potential difference between p and n is, அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் p and n க்கு நடுவுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா p ல இருந்து a க்கு, a ல இருந்து b க்கு, b ல இருந்து n க்கு மொத்தமா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் p ல இருந்து n க்கு எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. சோ v is equal to v plus plus v minus minus I into r. சோ v plus என்றது பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல், v minus அப்படின்றது நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல். தென் அது இல்லாம இதுல எவ்வளவு தூரம் இங்க பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றது இன்னொரு பொட்டன்ஷியல் எதை நம்ம மைனஸ் பண்ணணும்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை மைனஸ் பண்ணணும். அப்போ அந்த பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா v is equal to IR அப்படின்னு சொல்லலாம். I கரண்ட், ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கிறேன். அப்ப IR அப்படின்றது ஒரு இன்டர்னல் பொட்டன்ஷியல், இந்த ரெசிஸ்டன்ஸால உருவாகக்கூடிய பொட்டன்ஷியல். அதை நான் மைனஸ் பண்ணாதான் ஓவராலா எவ்வளவு பொட்டன்ஷியல்னு தெரியும். ஸோ ஏன் புரியுதா? ஓகே, பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல், தென் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல். இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரோலைட்ல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் ஆர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஆர் அப்படின்றது என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். எதுல? எலக்ட்ரோலைட்டுக்குள்ளார ஒரு இன்டர்னலா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? v is equal to I into r அப்படின்னு சொல்லணும். சோ இந்த பொட்டன்ஷியலை நம்ம மைனஸ் பண்ணணும். p பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, n நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த ரெண்டு பொட்டன்ஷியலையும் ஆட் பண்றேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால உருவாகக்கூடிய பொட்டன்ஷியலை மைனஸ் பண்றேன். தெளிவா புரியுதா? ஓகே, ரெண்டு எலக்ட்ரோட்ல இருக்கிற பொட்டன்ஷியலை ஆட் பண்ணணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியலை மைனஸ் பண்ணணும். v plus plus v minus minus I into r. இது என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால உருவாகக்கூடிய பொட்டன்ஷியல், இன்டர்னல் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கோங்க. அதை மைனஸ் பண்றேன். சோ v plus plus v minus எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எப்சிலானுக்கு ஈக்குவல். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓவரால் பொட்டன்ஷியல் இஎம்எஃப்க்கு ஈக்குவல். ஓவராலா இங்க உருவாகக்கூடிய பொட்டன்ஷியல் எப்பயுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்க்கு இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோம். ஓகே, சோ அப்ப எப்சிலான் மைனஸ் ஐஆர் அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். 3.38 ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் த நெகட்டிவ் சைன் in the expression IR for the potential difference between A and B. This is because the current I flows from B to A into the electrolyte. So electrolyteல பாத்தீங்கன்னா கரண்ட் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா B ல இருந்து A க்கு தான் போகுது. பட் நம்ம NABP இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? சோ ஆப்போசிட்டா எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கரண்ட் எப்படி இருக்குன்னா B ல இருந்து I க்கு கரண்ட் போகுது. ஆனா நம்ம பொட்டன்ஷியல் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறோம்னா P ல இருந்து A க்கு, A ல இருந்து B க்கு, B ல இருந்து N க்கு கண்டுபிடிக்கிறோம். சோ கரண்ட் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுனால we using negative symbol. அதனால தான் இங்க எப்சிலான் மைனஸ் ஆர்னு எழுதிருக்காங்க. எப்சிலான் EMF இது உங்களுக்கு தெரியும். This is because the current I flows from B to A in the electrolyte. Fine. In practical calculations, so ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சாட் ஒன்னு வந்திருக்கு. Just a minute. Okay, Shabana I3S.
ஸோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா, ஐ said about your channel to my friends sir, don't worry sir, they will surely like it. Okay, thank you so much for your support. Okay, we will start our live. I mean, we will continue our live. In practical calculations, internal resistance of a cell in the circuit may be neglected when the current I is such that epsilon is much more greater than IR. So internal resistance ஆல உருவாகக்கூடிய பொட்டன்ஷியலை விட EMF ரொம்ப 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 அதிகமா இருக்கும் ப்ராக்டிக்கலா நம்ம செய்யும் போது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கணக்கிலே எடுத்துக்க தேவையில்ல. அதை விட்டுட்டு ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ இங்க எப்சிலான் மைனஸ் ஐஆர்னு இருந்துச்சு. இந்த ஐஆருடைய வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும்ன்றதுனால, இப்போ எக்ஸாம்பிள் எப்சிலானுடைய வேல்யூ 1000 வச்சுக்கோங்களேன். ஐஆருடைய வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 0.01 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 999.99 அப்படின்னு இருக்கும். இது கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல்னா அப்ராக்சிமேட்லி 1000க்கு ஈக்குவல்னே சொல்லிட்டு போலாம். இவ்வளவு கம்மியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும், அதோட டிஃபரன்ஸ் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாதுல்ல. ஸோ அதுதான் அவங்க மீன் பண்றாங்க பாருங்க. இன் ப்ராக்டிகல் கால்குலேஷன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல்ஸ் இந்த சர்க்கியூட் மே பி நெக்லெக்டட். ஒரு சர்க்கியூட்ல செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். when the current I such that கரண்ட் எப்படி இருக்கணும்னா எப்சிலானுடைய வேல்யூ இஎம்எஃப் வேல்யூ இருக்குல்ல, அது மச் மோர் கிரேட்டர் தென் ஐஆரா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அவ்வளவு கரண்ட் கொடுத்தா அப்ப நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணலாம். the actual values of the internal resistance of a cell vary from cell to cell. ஸோ அதே மாதிரி எல்லா செல்லுக்குமே ஒரே அளவுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா அப்படின்னா அப்படியும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா ஒரு செல்லுக்கும் ஓகே ஒரு செல்லுக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அது ஒரு செல்லுக்கும் வேரி ஆகும்னு சொல்றாங்க. ஒரு செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா ஆகும், வேரி ஆகும். Fine. The internal resistance of a dry cell, however, is much higher than the common electrolytic cell. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் அப்படின்றது நம்ம எலக்ட்ரோலைட் ஏதாவது எடுத்துக்கிட்டு மெக்னீஷியம், நிக்கல், இந்த மாதிரி கேட்மியம் ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டு அந்த செல்ஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். பட் ஜெனரலாவே அவங்க என்ன சொல்லணும்னா ட்ரை செல் எடுத்துக்கிட்டா, ட்ரை செல்னா பட்டன் செல், மெர்குரி செல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ரை செல் எடுத்துக்கிட்டா அந்த ட்ரை செல்லில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே எலக்ட்ரோலைட்டிக் செல்லை விட அதிகமாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. We also observe that since V potential difference is the potential difference across R, we have from Ohm's law, V is equal to IR, we know that formula, combining equation 3.38 and 3.39. So 3.39 என்றது Ohm's law தான், V is equal to IR. 3.38 என்னன்னு பாத்தீங்கன்னா V is equal to epsilon minus IR அப்படின்னு சொல்லியிருக்கோம். V is equal to epsilon minus IR, internal resistance. அதே மாதிரி according to Ohm's law, V is equal to IR அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ரெண்டுத்துலயும் V காமனா இருக்கு, அப்ப இது ரெண்டுத்தையும் காமனா மாத்தி எழுதலாமா? ஃபைன். ஸோ என்ன எழுதலான்னு பாருங்க, IR is equal to epsilon minus IR. ஸோ I காமனா இருக்குன்னு அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஃபைன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஓகே, இது மைனஸ்ல இருக்கு. ஓகேவா, மல்டிப்ளர் இருந்தா தான் அடிக்கணும், இது மைனஸ்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இந்த பக்கம் நான் கொண்டுட்டு வரேன். அப்ப IR பிளஸ் IR இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல இருந்து ஐஏ காமனா வெளியில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கணும், R பிளஸ் R இன்டூ I இஸ் ஈக்குவல் டு எப்சிலான். ஸோ எனக்கு I தான் வேணும்னா நான் இது ஈக்குவல் டு ரெண்டு கொண்டு போகலாம். அப்ப I இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை R பிளஸ் R. எப்சிலான் இஎம்எஃப் ஆஃப் த செல், கேபிட்டல் ஆர்ன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், நான் ஆட் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆர்ன்றது அந்த செல்லுக்குள்ளார எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுத்தையும் சம் பண்ணி இஎம்எஃப் ஆஃப் த செல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய சம் வேல்யூவால டிவைட் பண்ணா எனக்கு அங்க எவ்வளவு கரண்ட் இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதாவது கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியும். நான் கரண்ட் எவ்வளவு கொடுக்குறேன்றது முக்கியம் இல்ல, அங்க கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸால தடுக்கப்பட்டு மீதி எவ்வளவு தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த கரண்ட் தான் நம்மளுக்கு, அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். I is equal to epsilon by R plus R. எப்சிலான் என்றது EMF of the cell, கேபிட்டல் R என்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் R என்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். தெளிவா புரியுதா? ஃபைன். The maximum current 3.340 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. The maximum current that can be drawn from a cell is R is equal to 0. ஸோ எப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவா இருக்கோ, ரெசிஸ்டன்ஸே அங்க இல்லையோ, அப்ப மேக்ஸிமம் எனக்கு என்ன கிடைக்கும், கரண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் I max is equal to epsilon by R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா I max, மேக்ஸிமம் கரண்ட் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், எப்சிலான் இஎம்எஃப் பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்.
However, in most cells, the maximum allowed current is much lower than this to prevent permanent damage to the cell. ஸோ ஒரு செல் பெர்மனண்டா டேமேஜ் ஆகாம தடுக்கணுன்றதுக்காக மேக்ஸிமம் கரண்ட் நம்ம எப்பயுமே அனுமதிக்க மாட்டோம். மேக்ஸிமம் கரண்ட் ஒரு செல்லுக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை விட கொஞ்சம் கம்மியான கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செல்லால மேக்ஸிமம் இவ்வளோ கரண்ட் தான் தாங்க முடியும், இவ்வளோ லோடு தான் தாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் ஐமேக்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சு அது மூலியமா சொல்றாங்க. அந்த மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்தை நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, பாஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் கரண்ட் விட கம்மியான கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு செல்னா என்ன, மேக்ஸிமம் கரண்ட்னா என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இஎம்எஃப் ஆஃப் த செல்னா என்ன, இந்த 3 விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செல்லுடைய இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லுக்கு, தென் கரண்ட் மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு தூரம் அதுல கண்டுபிடிக்க முடியும். இதை மூணுத்தையுமே பார்த்தாச்சு. ஓகே. 3.11 cells in series and in parallel. ஸோ ஏற்கனவே நீங்க ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல், கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் இன் பேரலல், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் நான் ஏற்கனவே நடத்திருக்கிறேன், செமி கண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற டாபிக்ல. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ஸோ செல்ஸ் நிறைய எடுத்துட்டு ஒரு செல் இருக்கு, அது கூட இன்னொரு செல், அது கூட இன்னொரு செல், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணா எப்படி நம்மளால ஹை வோல்டேஜையோ ஹை கரண்ட்டையோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வோல்டேஜ் வேரி ஆகுமா ஆகாதா, கரண்ட் வேரி ஆகுமா ஆகாதான்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபைன். cells in series and in parallel. Like resistors, cells can be combined together in an electric circuit. So resistor எப்படி நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி செல்ஸையும் என்ன பண்ணணும்னா கம்பைன்ட் டுகெதர், ஒரு செல்லுக்கு பக்கத்துல இன்னொரு செல், அதுக்கு பக்கத்துல இன்னொரு செல்னு கம்பைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நீங்க பார்த்திருக்கலாம், சில ரிமோட்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு செல் போட்டு அதை உள்ளார தள்ளி அதுக்கு பின்னாடி இன்னொரு செல் போட்டு வைப்போம் இல்லையா? ஸோ ஈவன் டார்ச் லைட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். அப்போ சீரிஸ்ல ஒரு செல்ஸ் எப்படி கனெக்ட் ஆகும், எப்படி ஆக்ட் ஆகும்ன்றது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் ப்ராக்டிக்கல் லைஃப்ல. சரி, இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Like resistor, cells can be combined together in an electric circuit, and like resistor, one can, for calculating currents and voltages in a circuit, replace a combination of cells by an equivalent cell. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்ஸ் நிறைய இருக்குன்னா அதை ஒரு செல்லா சீரிஸா கனெக்ட் பண்றதுக்கும் ஈக்குவலன்ட் செல்லுக்கு இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு ஈக்குவலன்ட் செல் இருக்கு, அதுக்கு வேல்யூ அதிகமா இருக்கும், அதை விட சீரிஸ் செல்ஸை எப்படி அதுக்கு ஈக்குவலண்டா சொல்ல முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. இங்க ஈக்குவலன்ட் செல்லுடைய இஎம்எஃப் எழுதிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் எழுதிருக்காங்க. இங்க தனித்தனியா 2 செல் எழுதிருக்காங்க. எப்சிலான் 1ன்றது ஒரு செல்லு, எப்சிலான் 2ன்றது ஒரு செல்லு. அது மீன் எப்சிலான் 1ன்றது செல் 1உடைய இஎம்எஃப், எப்சிலான் 2ன்றது செல் 2 உடைய இஎம்எஃப். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ், செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 கொடுத்துருக்காங்க, இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2 கொடுத்துருக்காங்க. ஃபைன். இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா, ஈக்குவலண்ட் செல் அப்படின்ற ஒரு செல் இருக்கு, அதனுடைய இஎம்எஃப்க்கு ஆர் என்ற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது ஈக்குவலண்டா இருக்குன்னு சொல்றாங்க. மேபி இதை தியரட்டிக்கலா படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியலாம். Figure 3.13, two cells of EMFs epsilon 1 and epsilon 2 in the series. R1 and R2 are their internal resistance. So 2 செல் இருக்கு, epsilon 1 ஒன்னு epsilon 2 ஒன்னு, அதனுடைய EMFs. அதே மாதிரி அந்த 2 செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2ன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் கனெக்ஷன்ஸ் அக்ராஸ் A and C, ஏல இருந்து சிக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன். the combination can be considered as one cell. அப்ப இதை கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இது என்னன்னா ஒரு செல்லா தான் கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கு நம்ம எவ்வளவு EMF சொல்லணும்னா எப்சிலான் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொன்னா இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி ஆர் ஈக்குவலண்ட்னு சொல்லுவோம். ஃபைன். இதை நம்ம டோட்டல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மல்டிபிள் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, 1/ல எழுதணுமா, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். Consider first 2 cells in series. Okay, first 2 cells சீரிஸ்ல இருக்கு, அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. Where one terminal of the 2 cells is joined together, leaving the other terminals in either cell free. So 2 செல்லுடைய ஒரு டெர்மினல் மட்டும் ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு. மீதி அதாவது ரெண்டாவது செல்லுடைய ஒரு டெர்மினலும் ஃபர்ஸ்ட் செல்லுடைய ஒரு டெர்மினலும் எனக்கு எப்படி இருக்கு, ஃப்ரீயா தான் இருக்கு. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட், இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட், இது ரெண்டும் ஃப்ரீயா இருக்கு. இப்போ இது ஒரு செல்லு, இந்த செல்லுடைய நெகட்டிவ் பார்ட் இந்த செல்லுடைய பாசிட்டிவ் பார்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஒரு செல்லுடைய பாசிட்டிவும் ஒரு செல்லுடைய நெகட்டிவும் கனெக்ட் ஆயிருக்கு. E2 செல்லுடைய செல் 2 உடைய நெகட்டிவ் பார்ட் ஃப்ரீயா இருக்கு, E1 செல்லுடைய பாசிட்டிவ் பார்ட் ஃப்ரீயா இருக்கு. ஓகேவா? ஒரு செல்லுடைய 2 டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, 2 டெர்மினல்ஸ் ஃப்ரீயா இருக்கு. இந்த விஷயம் புரியுதானே? சரி.
epsilon 1 and epsilon 2 are the EMF of two cells and R1 R2 are the internal resistance. ஏற்கனவே சொல்லியாச்சு. Fine. Let VA, VB, VC be the potentials at a point A, B and C. So A என்ற பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னா VA இருக்கும், B என்ற பாயிண்ட்ல VB, C என்ற பாயிண்ட்ல VC இருக்கும். Shown in the figure 3.13, then VA minus VB is the potential difference between the positive and negative terminals of the first cell. So first cell உடைய potential எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, B என்ற பாயிண்ட் இங்க இருக்கு, A என்ற பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? VA minus VB ஆர் ஃபைன், VA minus VB. இதுதான் என்னதுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between positive and negative terminal of the first cell. We have already calculated it in equation 3.38. ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் செல்ஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு V உடைய ஃபார்முலா எப்சிலானுக்கு ஈக்குவல்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஃபைன். அப்ப VAB is equal to or VA minus சாரி, இங்க ஆக்சுவலா மைனஸ் சிம்பிள் வந்துருமா? இல்ல. ஓகே ஓகே. VAB is equal to VA minus VB which is equal to epsilon 1 minus IR1. ஆக்சுவலா மைனஸ்ல ஏன் விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் மைனஸ் கண்டிப்பா வரும். we know that formula. 3.38 நான் வேணா இப்ப கூட காமிக்கிறேன். மைனஸ் IR தான் நம்ம எழுதணும்ல. ஜஸ்ட் மினிட், இதோ இங்க இருக்கு பாருங்க. epsilon minus IR. V is equal to epsilon minus I into R. Small r, internal resistance R. Epsilon minus IR தான் எழுதுவோம். அப்ப மைனஸ் வரும். இங்க ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கு. Fine. VAB is equal to VA minus VB which is equal to epsilon 1 minus IR அப்படின்னு சொல்றோம். Similarly, VBC is equal to VB minus VC. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற B பாயிண்ட்டுக்கும் C பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா epsilon 2 minus IR2க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இங்கெல்லாம் மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. Hence the potential difference between the terminals A and C of the combination is. So ஏக்கும் சிக்கும் நடுவுல ஏல இருந்து பிக்கு கண்டுபிடிச்சோம், பில இருந்து சி கண்டுபிடிச்சோம். இப்ப ஏல இருந்து சிக்கு எவ்வளவு காம்பினேஷன் இருக்கும், ஐ மீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா VA minus VB plus VB minus VC ன்னு சொல்லுவோம். So VA minus VB க்கு பதிலா epsilon 1 minus IR1 அப்படின்னு எழுதுவோம். நான் இங்க சும்மா எழுதுறேன், வேணும்னா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட்காக. ரொம்ப பேசிக் மேக்ஸா தான் இருக்கு இல்லையா, உங்களுக்கே புரியும், இருந்தாலும் சும்மா போர் அடிக்குதுன்னு எழுதுறேன். ஸோ இது எப்சிலான் இங்க மைனஸ், அதெல்லாம் மாத்திடுங்க. சரி. ஸோ VA minus VC க்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு பாருங்க. VA minus VB அப்படின்றத எழுதுவோம், பிளஸ் VB minus VC அப்படின்னு எழுதுவோம். VA minus VB க்கு பதிலா epsilon 1 minus IR1 பிளஸ் VB minus VC க்கு பதிலா epsilon 2 minus IR2 அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? ஃபைன். இது ரெண்டுலயும் இருந்து காமனா எது இருக்கோ அதை நம்ம வெளியில எடுக்கலாம். இங்க epsilon 1 இருக்கு, இங்க epsilon 2 இருக்கு, அது ரெண்டும் பிளஸ்ல தான் இருக்கு. அப்போ epsilon 1 பிளஸ் epsilon 2 இது ரெண்டுத்துல இருந்து காமனா வெளிய எடுத்துட்டேன். அப்ப ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் I. கரண்ட்டும் ரெண்டுத்துலயும் சேமா தான் இருக்கும். மைனஸ் இருக்கு, I இருக்கு. ரெண்டுத்தையும் வெளிய எழுதியாச்சு. அப்புறம் என்ன இருக்கு? இங்க R1 இருக்கு, இங்க R2 இருக்கு. அப்ப R1 பிளஸ் R2. ஏன் பிளஸ் எழுதுனீங்கன்னா வெளியில மைனஸ் எழுதியாச்சு. மைனஸ் அல்ல பிளஸ் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஆயிடும். இங்க இருக்கிற ஃபார்ம்ல தான் வரும். சோ epsilon 1 பிளஸ் epsilon 2 மைனஸ் I into R1 பிளஸ் R2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இதுல இந்த epsilon 1 plus epsilon 2 ஃபர்ஸ்ட் செல்லுடைய EMF வேல்யூ, செகண்ட் செல்லுடைய EMF வேல்யூ, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், epsilon ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம், ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னலா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஈவன் இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இங்க 3.43ல அதே ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் 3.43 இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல epsilon 1 epsilon 2 நம்ம ஆட் பண்ணி epsilon ஈக்குவலன்ட் எழுத போறோம். R1 R2 ஆட் பண்ணி R ஈக்குவலன்ட் எழுத போறோம். If we wish to replace the combination by a single cell between A and C. சோ ரெண்டு செல் இருக்கு, A ல இருந்து B க்கு ஒரு செல், B ல இருந்து C க்கு ஒரு செல். பட் ரெண்டு செல்லையும் நம்ம ஒரே செல்லா ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சா அப்ப நம்ம A ல இருந்து C வரைக்கும் இருக்கிற EMF எவ்வளவு சொல்லணும்னா epsilon ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலன்ட்னு சொல்லணும். that would be எப்படி இருக்கும், epsilon ஈக்குவலன்ட் மைனஸ் IR ஈக்குவலன்ட்டா இருக்கும். VAC கான ஃபார்முலா. Fine. Comparing the last two equations. So last ரெண்டு ஈக்குவேஷன் என்னன்னா 3.43யும் 3.44யும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்படி கம்பைன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா epsilon ஈக்குவலன்ட்ன்றது epsilon 1 plus epsilon 2 க்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி R ஈக்குவலன்ட் அப்படின்றது R1 plus R2 க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? Fine. I think no one is in live. Okay. In figure 3.13, we had connected the negative electrodes
of the first to the positive electrode of the second. So 3.13 ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லுடைய நெகட்டிவ் எலக்ட்ரோடு, பாசிட்டிவ் எலக்ட்ரோடு ஏ பக்கமா இருக்கும். ஏ, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சைடு, அதுக்கப்புறம் நெகட்டிவ். நெகட்டிவ் கூட தான் என்ன இருக்குன்னா இது ஏ எலக்ட்ரோடு, சாரி இந்த பாயிண்ட் ஏ, இது எப்சிலான் 1. ஓகே, அடுத்தது பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். பின்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த எப்சிலான் 2, செல் 2 உடைய பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அது சின்ற பாயிண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அப்போ ஒரு செல்லுடைய நெகட்டிவ் பார்ட் இன்னொரு செல்லுடைய பாசிட்டிவ் பார்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் செல் we had connected the negative electrode of the first cell. இது ஃபர்ஸ்ட் செல், ஃபர்ஸ்ட் செல்லுல இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அதே மாதிரி இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சரி, ஃபர்ஸ்ட் செல்லுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆஃப் த செகண்ட் செல்லுடைய பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்றோம். instead we connect the two negatives. சப்போஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணாம ரெண்டு நெகட்டிவ்ஸை ஒன்னா கனெக்ட் பண்ணா, if equation 3.42 we would change VBC is equal to minus epsilon 2 minus IR2 அப்படின்னு மாறிடும். BC அப்படின்னு ஏன்னா சேஞ்ச் பண்ணிருக்கார். நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸை நெகட்டிவ் டெர்மினல்ஸை ஒன்னா ஜாயின் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு தான் இது. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்னு சொல்றாங்க. we will get epsilon equivalent is equal to epsilon 1 minus epsilon 2. அதே சமயம் epsilon 1 எப்பவுமே epsilon 2 விட கிரேட்டரா இருக்கும். so the rule for series combination clearly can be extended to any number of cells. அப்போ செல்ஸ் சீரிஸா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். பட் இது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா கொடுக்குது, ரெண்டு சேம் டெர்மினல்ஸை ஒன்னா கனெக்ட் பண்ண கூடாது அப்படின்றத. ஓகேவா? இல்லைன்னா நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. First one, the equivalent EMF of a series combination of n cells. மொத்தமா எத்தனை செல்ஸ் இருக்குன்னு தெரியாது. டயகிராம்ல 2 செல்ஸ் கொடுத்திருந்தாங்க. மொத்தமா n செல்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா is just the sum of their individual EMFs. ஸோ எல்லா செல்ஸுடைய இஎம்எஃப்பும் ஈக்குவலண்ட் இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது எல்லா செல்லுடைய இஎம்எஃப்பையும் ஆட் பண்ணா அதுதான் ஈக்குவலண்ட் இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், the equivalent internal resistance of a series combination of n cells is just the sum of their internal resistance. ஸோ எல்லா செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா அதுதான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நிறைய செல்ஸ் இருந்துச்சுன்னா இஎம்எஃப் வேணும்னாலும் சரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னாலும் சரி, இண்டிவிஜுவல் செல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அதுதான் ஓவரால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸாவோ ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆவோ இருக்குன்னு சொல்றாங்க. இது ஓகே தானே? ஃபைன். ஜஸ்ட் a minute. ஓகே, 37 minutes. ஸோ ஒரு 40 minutesல நான் இந்த லைவ் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஒரே ஒருத்தவங்க தான் லைவ்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களும் எதுவும் பேசல. ஸோ நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் ஒரு 40 minutesல. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நல்லா படிச்சுட்டே வாங்க. சரியா? இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் போட்டுருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபைன். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் so when the current leaves each cell from the positive electrode. If in the combination the current leaves any cell from the negative electrode, the EMF of the cell enter the expression for epsilon equivalent with a negative sign. ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரோடு வழியா கரண்ட் பாஸ் ஆகுதுனாலே அங்க EMF of the cell என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவேஷன் 3.47 அந்த வேல்யூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம அதை எழுதியாச்சு. இங்க இருக்கிற ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சிடர் எ பேரலல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த செல். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சீரீஸ்ல செல்ஸை கனெக்ட் பண்ணா அது மூலியமா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஎம்எஃப் ஆஃப் த செல் இண்டிவிஜுவல் செல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, அதுதான் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஈக்குவல். அதே மாதிரி இண்டிவிஜுவல் செல்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுங்க, அதுதான் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொன்னாங்க. அப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும்னு சொன்னாங்க இல்லையா? அடுத்தது பேரலலா கனெக்ட் பண்ண சொன்னாங்க. பேரலலா கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? I1, I2 are the current leaving the positive electrode. So positive electrode ஒன்னு எடுத்துக்கிட்டா அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து கரண்ட் ஒரே அளவுல போகாது. I1 ஒரு கரண்ட் போகுது, I2 ஒரு கரண்ட் போகுது. Are the current leaving the positive electrode of the cell at the points B1, I1 and I2 flow in whereas the current I flows out. Okay, I2 flows in. ஓகே, I1 I2 என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ இன், கரண்ட் உள்ளார போகுது. பட் I என்ன ஆகுதுன்னா வெளியில வருதுன்னு சொல்றாங்க. I flows out. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களால ஃபிகர் 3.14 இங்க இருக்கிற டயக்ராம் தான்.
இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. I1ம் I2ம் என்ன ஆகுதுன்னா இன்புட்ல இருக்கு. ஐன்றது என்னன்னா அவுட்புட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஐன்றது என்னன்னா அவுட்புட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். I1 and I2 are the currents leaving the positive electrode of the cell. Fine. At point B1, I1 and I2. Okay, B1 என்ற பாயிண்ட்ல I1ம் I2ம் flow in. Whereas the current I flows out. I என்ற current வெளியில வருது. Okay. Since as much charge flows in as out. So அவுட் ஆகிற சார்ஜை விட இன் ஆகிற சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. We have I is equal to I1 plus I2. ஓகே, ஸோ இந்த ஐயோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா நான் கொடுக்குற இன்புட் I1 I2. ஆமா, அதாவது செல் 1ல இருந்து பாருங்க, செல் 1ல இருந்து கிடைக்கிற I1 கரண்ட், செல் 2ல இருந்து கிடைக்கிற I2 கரண்ட். இந்த ரெண்டு கரண்ட்டும் தான் இங்க வந்து B என்ற பாயிண்ட்ல இருந்து I என்ற அவுட்புட்டா போகுது. அப்ப இன்புட்ல வரக்கூடிய எல்லா கரண்ட்டும் தானே அவுட்புட்ல போகும்ன்றதுனால அவங்க என்ன சொல்றாங்க? I is equal to I1 plus I2 அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். எவ்வளவு தூரம் தான் இருக்கு? டெரிவேஷன் போயிட்டே இருக்கா? மை காட், இது வரைக்கும் இருக்கு. I try my level best as much as possible. I'll speed it up to complete. Let B1 and B2 be the potentials of B1 and B2 respectively. So B1 என்ற பாயிண்ட்லயும் B2 என்ற பாயிண்ட்லயும் B2 B1 இந்த பாயிண்ட்ல எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னா VB1 VB2 அப்படின்ற பொட்டன்ஷியல் இருக்கு. Then considering the first cell, the potential difference across its terminal is. So cell 1ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா VB1 minus VB2 அப்படின்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? B1 பாயிண்ட் எங்க இருக்கு, B2 பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த E1 என்ற செல்லுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா VB1 minus VB2. Okay, the potential difference across its terminals VB1 minus VB2. Hence from equation 3.38 நம்ம என்ன எழுதிக்கலாம்னா VB1 minus VB2 அப்படின்றதுக்கு பதிலா epsilon1 ஃபர்ஸ்ட் செல்லுடைய EMF epsilon1 minus internal resistance IR1 அப்படின்னு எழுதலாம். internal potential IR1 I1R1. ஸோ அப்ப epsilon1 minus I1R1 அப்படின்றது தான் V உடைய ஃபார்முலா. எப்போ B1 என்ற பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஃபர்ஸ்ட் செல்லுல இந்த ஃபார்முலா. Fine. Point B1 and B2 are connected exactly similar to the second cell. B1, B2 ரெண்டு பாயிண்ட்டுமே செகண்ட் செல் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. Hence considering the second cell VB1 minus VB2 which is equal to epsilon2 minus I2R2. So இங்க epsilon1 minus I1R1 னு சொன்னோம் V உடைய வேல்யூ E1 என்ற செல்லுல. அதே மாதிரி E2 என்ற செல்லுல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா V is equal to epsilon2 minus I2R2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்ப ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. 3.49ம் 3.50ம் இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? 3.51 எழுத போறோம். கம்பைனிங் த லாஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ 3.49 3.48 3.50 இந்த மூணு ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. I is equal to I1 plus I2 ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அதை சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப I1க்கு பதிலா எதை சப்ஸ்டிட் பண்ணணும், I2க்கு பதிலா எதை சப்ஸ்டிட் பண்ணணும், இங்க இருக்கிற ஃபார்முலாவை மாத்தி எழுதி சப்ஸ்டிட் பண்ணா we get epsilon1 minus V by R1 plus epsilon2 minus V by R2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி V இருக்குது காமனா வெளியே எழுதலாம். மைனஸ் Vன்னு சொல்லிட்டு epsilon1 by R1 plus epsilon2 by R2. epsilon1 by R1 plus epsilon2 by R2 minus V into 1 by R1 plus 1 by R2. ஏன்னா இங்க V-க்கும் R1 இருக்கு, எப்சிலானுக்கும் R1 இருக்கு. ஸோ அதனால மைனஸ் V காமனா வெளியில எடுத்து 1 by R1 1 by R2 எழுதியிருக்கோம். Hence V is given by. So potential எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா epsilon1 R2 plus epsilon2 R1 by R1 plus R2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் R2 ஆல epsilon1ஐயும் R1 epsilon2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுங்க R1 into R2 by R1 plus R2 அப்படின்னு எழுதலாம் இதை இல்லையா? ஃபைன். இது ஐக்கான ஃபார்முலா. ஸோ இது ஈக்குவல் கணக்கு வந்து V is equal to அப்படின்னு மாற்றி எழுதியிருக்கிறோம். மைனஸ் இருக்கு ஈக்குவல்ஸ்னா பிளஸ் ஆகிடும். அப்போ V is equal to இந்த ஃபார்முலா எழுதுறோம். ஓகே, if we want to replace the combination by a single cell, so parallel ரெண்டு செல் செல் 1 செல் 2 அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பதிலாக அதை காம்பினேஷனா ஒரே செல்லுன்னு கன்சிடர் பண்ணணும். between B1 and B2 of EMF epsilon equivalent and the internal resistance are equivalent, we would have V is equal to ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா epsilon equivalent minus IR equivalent இருக்கும். epsilon equivalent minus IR equivalent இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு ஈக்குவலன்ட் செல்லா இருந்துச்சுன்னா. இண்டிவிஜுவல் செல்லா தனித்தனி செல்லா பேரலா இல்லாம ஈக்குவலன்ட் செல்லா இருந்துச்சுன்னா. The last two equations should be the same and hence epsilon equivalent is equal to
epsilon 1 R2 plus epsilon 2 R1 by R1 plus R2. So R equivalent equal to இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சதா இருக்கும். R equivalent ஒரே செல்லா இருந்துச்சுன்னா அதுல எவ்வளவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அது R equivalent ஈக்குவல், அதை நம்ம எழுதிருக்கோம். We can put this equation in a simpler way. So 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு செல்ஸ் எல்லாம் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய இன்வர்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இண்டிவிஜுவல் செல்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் உடைய இன்வர்ஸ் உடைய சம் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். நான் உங்களுக்கு குழப்பல தெளிவா சொல்றேன், இங்க பாருங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அதனுடைய இன்வர்ஸ் எழுதிருக்காங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய இன்வர்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா R1 E1 செல்லுடைய, அதாவது எப்சிலான் 1 செல்லுடைய செல் 1 உடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், R2 செல் 2 உடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதனுடைய இன்வர்ஸை எழுதிருக்காங்க 1 by R1 1 by R2 எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, சம் பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the inversion of the equivalent resistance is always equal to the sum of the inversion of the individual resistance, individual internal resistance அப்படின்னு சொல்லலாம். individual cells internal resistance சொல்லலாம். ஓகேவா, இண்டிவிஜுவலா ஒரு செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடைய இன்வர்ஸை ஆட் பண்ணா அது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய இன்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். தட்ஸ் இட். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா எப்சிலானை வச்சு எழுதணும்னாலும் எழுதலாம். எப்சிலான் ஈக்குவலன்ட் பை ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 1 by R1 plus epsilon 2 by R2. Fine. So in figure 3.14 we had joined the positive terminals together and similarly the two negative ones. ஸோ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு செல்லுடைய பாசிட்டிவ் இன்னொரு செல்லுடைய நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா பேரலல்ல பாத்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணணும், ரெண்டு பாசிட்டிவ் டெர்மினலையும் ஒரு பாயிண்ட்ல, ரெண்டு நெகட்டிவ் டெர்மினலையும் ஒரு பாயிண்ட்ல, இப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சோ தட் த கரண்ட் I1 I2 flows out of positive terminal. ஸோ ரெண்டு டெர்மினலையும் ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணதுனால I1 கரண்ட் I2 கரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து என்ன ஆகுது, வெளியில வருதுன்னு சொல்றாங்க. சோ தட் த கரண்ட் I1 I2 flow out of positive terminal. If the negative terminals of the second is connected to the positive terminal of the first, equation 3.56 and 3.57 would still be valid with the epsilon 2 is terms to minus epsilon 1. So cell 2ல இருக்கக்கூடிய EMF எதுவா மாறிட்டு இருக்குன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல், அதாவது நெகட்டிவ் EMF மாற ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. மைனஸ் எப்சிலான் 2 அப்படின்னா அர்த்தம்னா இங்க இருக்கக்கூடிய EMF தான் இங்கேயும் இருக்கு, பட் மேக்னிடியூட் சேமா இருக்கு, டைரக்ஷன் நெகட்டிவ் சைன்ல இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்குன்னு அர்த்தம். EMF உடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் மைனஸ் எப்சிலான் 2ன்னு எழுதிருக்காங்க. சரியா? Fine. Equation 3.56 and 3.57 can be extended easily if there are n cells of a EMF epsilon 1 to epsilon n. So நிறைய செல்ஸ் இருக்கு, ஒரு செல்லையும் நம்ம epsilon 1 epsilon 2 epsilon 3 அந்த மாதிரி எழுதிட்டோம் அதனுடைய EMFs அப்படின்னா. and of internal resistance epsilon 1ன்ற செல்லுடைய EMF epsilon 1, I mean செல் 1 உடைய EMF epsilon 1, அதனுடைய internal resistance R1. செல் 2 உடைய EMF வேல்யூ epsilon 2, அதனுடைய internal resistance R2. அதே மாதிரி and so on nth செல்லுடைய EMF வேல்யூ எப்சிலான் n, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் Rn ன்னு எடுத்துக்கிறாங்க. கனெக்ட் இன் பேரலல், இது எல்லாமே பேரலா கனெக்ட் ஆயிருக்குனா the combination is equivalent to a single cell EMF epsilon equivalent and the internal resistance R equivalent, so that so நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம்னு பாருங்க. 1 by R equivalent is equal to 1 by R1 plus and so on up to 1 by Rn. So epsilon equivalent by R equivalent is equal to epsilon 1 by R1 plus and so on up to epsilon n by Rn அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் இங்க சொன்ன அதே ஃபார்முலா தான். ரெண்டு செல் கனெக்ட் பண்ணிருந்தோம் பேரலல்னால epsilon 1 by R1 plus epsilon 2 by R2ன்னு எழுதுறோம். சப்போஸ் n நம்பர் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி தான் எழுதணும்னு சொல்றாங்க. எப்சிலான் n டைம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி பை R அந்த Rn எழுதுறோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எழுதுறோம். ஸோ இதுதான் செல்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கும் போது அதனுடைய ஈக்குவலன்ட் EMF-உம் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் ரூல் கொடுத்துருக்காங்க. கரண்ட் லூப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லூப்பு ஒரு செல்ஸ்ல ரெசிஸ்டன்ஸோ கெப்பாசிட்டரோ சீரிஸ்ல பேரலோ கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஓவரால் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 0வா இருக்குமா மேக்ஸிமமா இருக்குமா, இதெல்லாம் பத்தி கிர்ச்சாஃப் சொல்லியிருப்பாரு. ஃபைன். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் ரூல் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். தேங்க்யூ ஆல்.